ஹாய் மக்களே, இப்போது ஒரு கும்பல் ஒன்று இறங்கியிருக்கு. ஜாக்லினை வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஜாக்லினோட அழுகையை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேவலமாக பேசிட்டாரு. முத்துக்குமரன் வந்து அப்படி பண்ணிட்டாரு, முத்துக்குமரன் இப்படி பண்ணிட்டாரு, அது அப்படி இப்படி ஏகப்பட்ட வன்மத்தை வந்து முத்துக்குமரன் மேலே கக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல். சரி, ஓகே, முத்துக்குமரன் பேசினார், உண்மைதான். முத்துக்குமரன் வந்து அது ஜாக்லின் பண்ணது கண்டென்ட்டாக தோணுச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதை அடிக்கக்கூடிய கும்பல் யாருமே, முத்துக்குமரன் அடிக்கக்கூடிய கும்பல் யாருமே இதை முதல்ல சொன்ன ஆனந்தி அடிக்க மாட்டாங்களே, அது என்ன காரணம்? எனக்கு அதான் புரியல மக்களே. வாங்க வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் என்ன சம்பவம் அப்படின்றத. அல்டி பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று இந்த கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு ப்ராங்க் அப்படின்றத அவங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டு, ப்ராங்க்ன்றது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்லின் ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க நேற்று. எனக்கு முதுகு வலிக்குது, நான் வந்து காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கேன், எனக்கு முதுகு வலி தாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி. உண்மையாக கூட இருக்கலாம். ஓகே, நான் ஏன் அதை ட்ராமா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, காலையிலிருந்து வேலை செய்கிற ஆட்கள், காலையிலிருந்து கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்கும் டயர்டு இருக்கும். எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, அதை அப்படி அழுது தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வீக்கான ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், ஜாக்லின் இஸ் எ குட் கண்டென்டர், நல்ல ஒரு கண்டென்ட் மேக்கர், நல்ல ஒரு கேமர். ஜாக்லின் அந்த இடத்த தன்னோட விஷயத்துக்காக, அந்த ஒரு ட்ராமடைஸ்டான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. மஞ்சரியோட அழுகைக்கு அப்புறம் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள், உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்குமே தோணுது. எனக்கும் அதான் தோணுச்சு. ஜாக்லினுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுரா, நீங்கள்லாம் வந்து மெயில் சாவனிஸ்ட் பிக், உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வலியால் வர்ற அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு புரியாது, தெரியாது அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாங்கள்லாம் வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இது பண்ண தெரியாது. அன்றாட வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாள் வெளியே வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இல்லையா? அப்படிலாம் கம்பேர் பண்ணி நம்மளும் பேச விரும்பலை, கேவலமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ எனக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக முத்துக்குமரன் அடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம், இந்த கான்வர்சேஷன் நடந்தது கார்டன் ஏரியாவில். இவங்க உள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க, அழுதுட்டு உள்ளே பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்போ சாச்சனா வந்து சொல்கிறாங்க, ஜாக்லின் உள்ளே தேம்பி அழுகுறாங்க அப்படின்னு. முத்துக்குமரன் சொல்கிறாரு, விடு, அழுகட்டும், விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே சாச்சனா உட்காந்துக்கிறாங்க. அன்சிதா தூக்கிட்டு வந்து ஒரு பீன் பேக்கை போட்டு உட்காடுறாங்க. இங்கே உட்காந்து ஆனந்தி தான் முதல்ல ஓப்பன் பண்ணுறாங்க. ஒருவேளை எனக்கு வந்து ஜாக்லின் இந்த கண்டென்ட்டுக்காக பண்ணுறாளோ அப்படின்னு தோணுது அப்படின்னு. பல இடங்களில் ஜாக்லினை பற்றி புறம் பேசுறது ஆனந்திக்கு வேலையாக இருந்திருக்கு. ஆனால் தன்னை வந்து சமாதானப்படுத்தும் போது, ஜாக்லின் வந்து தன்னை சமாதானப்படுத்தும் போது பயங்கரமாக இது பண்ணி, ஐயோ உன்னை போல வருமா, என் ஃப்ரெண்டை போல வருமா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அப்படியே பல்ட்டி அடித்து உள்ட்டி அடிக்க வேண்டியது ஆர்ஜி ஆனந்தியோட வேலை. ஆனால் என் கேள்வி என்னன்னா, முத்துக்குமரன் அடிங்க, முத்துக்குமரன் சொன்னதில் தவறு இருக்குன்னு கூட வச்சுக்குவோம், முத்துக்குமரன் அடிங்க. ஆனால் கூட இருக்க ஆனந்தி ஏன் அடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்டா நியாயமாக இருக்கா உங்களுக்கெல்லாம்? சொன்னதே அந்த அவங்க தான், கூட இருக்க ஆனந்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. அதுதான் வந்து எனக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து முதல்ல ஆரம்பித்தது ஆனந்தி தான் அப்படின்றத இந்த இடத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன். முத்துக்குமரனுக்கும் என்ன சொல்கிறது, ஜாக்லினுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பனிப்போர், எப்படி அது பனிப்போர், என்ன மாதிரியான பனிப்போர்? ரெண்டு பேருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ரெண்டு பேருக்குமே தெரியும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்கான ஆட்கள். முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஜாக்லினுக்கு இப்போ தெரியும், ஜாக்லினோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே முத்துக்குமரனுக்கு ஓரளவுக்கு இப்போ தெரியும். ஸோ அதை வச்சு ஜாக்லின் வந்து என்ன ஆடுறாங்க, எப்படி ஆடுறாங்க அப்படின்றத முத்துக்குமரன் கண்டுபிடிச்சிடறாருன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இது ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது, இப்படி ஒரு பேட்டர்னில் போய்கிட்டே இருக்குது. சௌந்தர்யாக்கும் முத்துக்குமரனுக்குமான ஒரு பனிப்போர் அப்படின்றது ஒன்று போயிட்டு இருக்கு. என்னடா இத்தனை பனிப்போரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஓப்பனாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க இந்த மூணு பேரும். இந்த முக்கோணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஓப்பனாக பெருசாக சண்டை போட்டு பார்க்கல. முத்து வந்து வன்மத்தை கக்காதீங்க முத்து அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்ல, முத்துக்குமரன் உடனே வந்து, ஹேய், ஒன்னெல்லாம் வன்மத்தை கக்கணுன்றதெல்லாம் இல்லை, வன்மத்தை அளவு எடுத்து வச்சு கக்குற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் இல்லை, உன்னை போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னது பயங்கர ட்ரெண்டிங் ட்விட்டரில். இப்போ ஐயோ முத்து, போகிற போக்கில் முடிச்சுட்டு போயிடுவீங்களோ? சௌந்தர்யாவோட ஃபேன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியல முத்து, தாறுமாறு பண்ணுவாங்க. உடனே முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நேற்று வந்துட்டு, என்னது இது, திடீர்னு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, திடீர்னு முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணல, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. இல்லை, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல என் வேலை, எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை பேசுகிறதா என் வேலை. திடீர்னு ஒரு நாள் முத்துக்கு ஆதரவாக போட்டோம், அப்படி வந்து ஃப்ளாஷ் விட வேண்டியது, ஃபயர் விட வேண்டியது. கண்மூடித்தனமாக ஒருத்தனை சப்போர்ட் பண்ணாதீங்க. தப்பு இருக்குன்னா தப்புன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணலாம் எந்த டைமில் அப்படின்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு இவனை வந்து டார்கெட் பண்ண வேண்டியது இல்லைடா அப்படின்ற டைமில் அவங்களோட தவறுகள் எடுத்து வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருடைய குறை நிறைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம்.
முத்துக்குமரனுடைய நெகட்டிவ் சொல்லும் போது ஏற்றுக்கணும், பாசிட்டிவ் சொல்லும் போது ஃபயர் விடுறதெல்லாம் நெகட்டிவ் சொல்லும் போது ஏற்றுக்கணும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டென்ட்டில் சந்திப்போம்.